ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா என்னையும் நான் கண்டுபிடிக்கிற ரொபோவையும் ரிவ்யூ பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என்னடா நான் கண்டுபிடிக்கிற ரொபோ, அதாவது என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ என்னை தெரிகிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறேன்ல, டேலண்ட் ப்ளஸ் டிவி அவங்க தான் என்னை பற்றி இன்டர்வியூ வச்சாங்க. அதில் என்னை பற்றியும் என் ரொபோவை பற்றி நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஸோ அதிலே உங்களுக்கு அரைவாசி வீதம் என்னை பற்றி வழங்கிடும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். இப்போ யாரா என் ரொபோன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் என் ரொபோ. பாருங்கள், இது கெத்தாக இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் தான் என் ரொபோ. இவனை பற்றியும் என்னை பற்றியும் தான் ரிவ்யூ. ஸோ அந்த ரிவ்யூக்குள்ளே நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்த ஒரு லைக் ஒன்று போடுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த சேனல் என்னத்தை பற்றியான சேனல்னால் ஆர்டினோ சம்மந்தமானது. ஆர்டினோ சென்சார் ப்ரொஜெக்ட், இந்த மாதிரி ஆர்டினோ A to Z வரைக்கும் செல்றேன். சென்சார் இப்போ குரு. ஸோ அதுக்காக தனி வீடியோ போடுவேன் நான். நீங்கள் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். எனவே மிக நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் அரசியல் களம் நிகழ்ச்சிகளை உங்களை எல்லோரையும் சந்தித்திருந்தோம். அதே போல எமது முகநூல் வாயிலாக நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் அரசியல் காலம் வருகின்ற போது அவ்வப்போது நாங்கள் வழங்கியிருந்தோம். இருந்தாலும் கூட துரதிருஷ்டவசமாக மிக நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் எமது உயர்குரல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். எனவே அத்தனை அன்பான நேயர்களுக்கும் நாங்கள் மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வணக்கம். நேயர்கள் அனைவரும் சந்தோஷமாக இன்றைய நிகழ்வை பார்ப்பதற்காக உற்சாகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைய உயர்குரல் நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாகத்தான் இன்றைய நிகழ்வு அமைந்திருக்க காத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், புத்தம் புதிய உருவாக்கி வருகின்ற இளம் கண்டுபிடிப்பாளர்கள், அதே போல புதிதாக உருவாகின்ற படைப்பாளிகள், கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என்று சொல்லி பலரையும் நாங்கள் அழைத்து வந்து எமது நிகழ்ச்சியினூடாக வந்து நேர்காணல் செய்து அவர்களை சர்வதேசத்துக்கு காட்டுகின்ற பணியை மிக நேர்த்திகரமாக டேலண்ட் ப்ளஸ் குடும்பம் வழங்கி கொண்டிருக்கிறது என்பதிலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். அந்த அடிப்படையில் தான் நமது உயர்குரல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் இன்றைய தினம் அழைத்து வந்திருக்கின்றோம். சமாந்திரை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய மாணவன் அஷ்ரிஃப் அவர்களை தான் இன்றைய உயர்குரல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். எனவே முன்னாலே கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, அதே போல பாடசாலையினுடைய மாணவன் இருக்கிறான். என்ன நிகழ்ச்சி அப்படி என்று சொல்லி நீங்கள் எல்லோருமே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எனவே நாங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி நலமாக இருக்கிறீர்களா? எவ்வாறு உங்களுடைய பாடசாலையினுடைய கல்வி நடவடிக்கைகள், அதே போல பாடசாலையினுடைய செயற்பாடுகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது? இப்போ கிட்டத்தில் இந்த ரொபோட்டிக் காம்படிஷன் வந்துருந்தீங்க, அதுக்கு பல பேரை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வாங்க ரொபோட்டிக் காம்படிஷன் வந்துருக்கு வாங்க, அப்போ நானும் ஏதாவது செய்யலாம், புத்தாக்கம் ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி போட்டு பல இடங்களில் இதை தேடி பார்த்தேன், இவங்க எப்படி இருக்குன்னு போது. அப்போ நம்ம மூளை யூஸ் பண்ணி இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகிறது பார்த்தேன். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சூழலையும் காணப்படுகின்றது. பாடசாலையினுடைய கல்வி நடவடிக்கை செயற்பட்டு கொண்டிருக்கிற போது, பாடசாலையினுடைய கல்வி திட்டம் செயற்பட்டு கொண்டிருக்கிற போது இடையிலே ஒரு கண்டுபிடிப்பாளர்களுக்கான போட்டி ஒன்று விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது இல்லையா? விண்ணப்பம் கோரப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே நீங்களும் விண்ணப்பித்திருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட நீங்கள் சமாந்திரி பிறப்பிடமாக கொண்டவர். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்றை உங்களுடைய பெற்றோர்கள், அதே போல நீங்கள் எந்த பாடசாலையிலே கல்வி கற்கிறீர்கள் என்பது பற்றி ஒரு அறிமுகம் ஒன்றை எங்களுடைய நேயர்களுக்கு வழங்க முடியுமா? ஆமாம், செல்லாம். எங்கள் பாடசாலையில் கிட்டத்தட்ட ஒரு அதிபர் வந்திருக்காரு, உவைசர் வந்திருக்காரு. இப்போ புதுசாக வந்திருக்கிறாங்க இப்போ உவைசர் அவர்கள். இப்போ விரையில் வரக்கலாம் இந்த மாதிரி புத்தாக போட்டி இந்த மாதிரி வந்திருக்கு, ரொபோட்டிக் காம்படிஷன் வந்திருக்கு. இப்போ எனக்கு இந்த இதை செய்கிறதுக்கு பல பேர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அந்த வகையில் எனக்கு உதவி செஞ்ச பல பேர் எங்கிற தாய் தந்தையாக இருக்கட்டும், எங்கள் வாப்பா அஜோத் அலி சார் மற்றும் அவருக்கு நீண்ட காலமாக முஸ்லீம் மத்தியமாக சென்னவதி முஸ்லீம் மத்தியமாக வித்தியாலயத்தில் நீண்ட காலமாக கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். இப்போ நீண்ட ஒரு அல்லஸ்ரக்கு போயிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கள் அம்மா அல்மார்ஜான் ஸ்கூலில் இப்போ கிட்டத்தில் இப்போ வந்திருக்காங்க, ஆசிரியரை கற்பித்து கொண்டிருக்கிறாங்க. இது செய்வதற்கு பல பேர் யூஸ் எங்கள் பாடசாலைக்கிற உவைசர் மற்றும் பல ஆசிரியர்மார்கள் ஆகிய எனக்கு பல பேர் உதவி செஞ்சாங்க. அந்த வகையில் இதை படிக்கணும், இதை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் இதை எப்படி படிக்கிறேங்கிற வழக்கம் எனக்கு வழங்கல்ல. ஸோ அதுக்கு நான் பல இடங்களை தேடி பார்த்தேன். அந்த புரிவாட்டிக்கு டெக்னோபைட்னோ ஒரு விஷயம் புரிவாட்டிக்கு அங்கே நான் 2 ஹாகாமார் எனக்கு இருந்தாங்க. அங்கே 2 ஹாகாமார் எனக்கு பல ஹெல்ப்புகளை எனக்கு எப்படி படிக்கணும், இப்போ தான்
இது அல்ட்ரா சென்சார் நெய்ப்புதான் மர கோடிங் நெய்ப்புதான் இன்னும் பல சொல்லி தந்தாங்க. இது பல ஹெல்ப்புகளும் பண்ணி தந்தாங்க டெக்னோபைட். அவர்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டேன். அஸ்லுக்காக நுபைட்காக 20 மேற்கு பல ஹெல்ப்புகளையும் செஞ்சு தந்தாங்க. அவர்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கொண்டேன். மறு நெக்ஸ்ட்டு எங்களோட குடும்பத்தார்கள் மஜ்ஜாமாக இருக்கட்டும், அங்குல அஸ்மீர் அங்குலாக இருக்கட்டும், ஜவாத் மஜாம் ஃபிரோஸ் மஜானாக இருக்கட்டும், பல பேருக்கு இந்த ஹெல்ப்புகளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நன்றி தெரிவித்து கொள்கின்றேன். ஒரு ஆசிரியர்கள் அனைவருமே நன்றி தெரிவித்து கொள்கின்றேன். இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தாயும் ஆசிரியர், தந்தையும் ஆசிரியர். எனவே ஒரு இரு ஆசிரியர் பெற்றோர்களினுடைய ஒரு புதல்வராக நீங்கள் இருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்பத்திலும் கூட ஏராளமான கல்வித்துறையில் இருக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற முகமது தம்பி அஸ்மீர் அவர்களை பொறுத்தவரையிலே அரசியல் விஞ்ஞானத்துறை என்று சொன்னாலே இந்த சம்மாந்திரிகளை களை கட்டக்கூடிய ஒருவர் இல்லையா? நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது ஏனைய செயற்பாடுகளாக இருக்கட்டும், எனவே உங்களை அவர் மிக நேர்த்திகரமாக வழிபடுத்துவார் என்று சொல்லி நானும் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் என்னை போல பல மாணவர்கள் உருவாக்குவதிலே அவருடைய பங்களிப்பு என்பது உண்மைகளே மிக நேர்த்திகரமாக இருந்திருக்கிறது. எனவே என்னுடைய ஆசிரியரும் கூட நான் அவரை மறந்துவிட முடியாது. இருந்தாலும் கூட ஆஷிஃப், உங்களுக்கு பல்வேறு துறைகள் இருக்கிறது. இன்றைய நாட்டிலே சமூக வலைத்தளம் இருக்கிறது, அதே போல் இணைய துறைகள் இருக்கிறது, விளையாட்டுத் துறைகள் இருக்கிறது. எனவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறைகள். எனவே இவ்வாறு பல துறைகள் இருக்கிற சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கண்டுபிடிப்பு துறையினூடாக ஏன் உங்களுடைய பார்வை சென்றது? ஏன் இந்த கண்டுபிடிப்பு துறைக்கும் உங்களுக்கு இடையிலான உறவு என்பது எவ்வாறு ஏற்பட்டது? இதுக்கான காரணம் எப்படி எனக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆக்கள் செய்கிறது, உங்கள் போல ஆக்கள் வீடியோ எடுத்து போடுறது நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன எப்படி போடுறாங்கன்னு சொல்லி போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நம்மளை இப்படி செய்யணும், நம்ம பெருசு செய்யணும். பல பேர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட போது எங்கள் வினோத்குமார் சார் அவர்கள் பல இந்த மாதிரி நிறைய போட்டிக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு நம்ம இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி போது இந்த மாதிரி செய்கிறதுக்கு நான் ஐடியா போதேன். அந்த வகையிலான் எனக்கு என்னதுக்காக இந்த இது துறைக்கு போகிறதுக்கு பார்த்தேன்னா, பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, பல பேருக்கு ஞாபகம் மறதிங்க பார்த்து எல்லாருக்குமே காணப்படுது. ஸோ அதை நோக்கமாக வச்சு தான் இந்த ப்ரொஜெக்டை நான் செஞ்சிருக்கேன். அதாவது இந்த ப்ரொஜெக்ட் எதுவாக இருக்கிறது? இது ஹெல்த் அண்ட் மெடிக்கல் உள்ளடங்கும். இது அதாவது ஒரு ரொபோட்டிக் மூலம் நீங்கள் வைத்தியத்துறை என்று சொல்வதை விட ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுப்பதற்காக வேண்டி இன்று எல்லோரும் குறை வைத்திருக்கிறார்கள். அதனை இலகுபடுத்துவதற்காக வேண்டி நீங்கள் இந்த ரொபோட்டிக் சிஸ்டம் மூலம் இந்த கண்டுபிடிப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், இது உங்களுடைய முதலாவது கண்டுபிடிப்பா அல்லது இதற்கு முதல் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? செஞ்சிருக்கேன். நான் பல கண்டுபிடிப்புகளை பதிக்கிறேன். அதில் முதலாவது ஃபஸ்ட்டுக்கு நான் செஞ்ச வகையில் ஒரு ஏசி, அதாவது ஏசி மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு இந்த வாட்டர் டேங்க் மாதிரி செஞ்சு வச்சுக்கேன். வாட்டர் டேங்கில் இப்போ ஒரு 25% தண்ணி நிரம்பிங்கன்னா இந்த பச்சை கலர் லைட் பத்துற மாதிரி, 50க்கு ஒரு இந்த ஆரஞ்சு கலர் லைட் பத்தும், 100 ஆயினுக்குன்னா ரெட் கலர் லைட் பத்தும். அதோட பஜார் சவுண்டு மடிக்கும். அதோட நம்ம ஒரு நபரை அதில் வச்சு கோடிங் பண்ணி வச்சுக்கோம். அவர் கோல் பாகத்தில் நம்ம அதை ஓஃப் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கேன். அதுக்கு பிறகு இப்போ மாவட்டப்பள்ளி பாலத்தில் கிட்டத்தில் கொஞ்சம் பேர் ஆக்கள் மருத்துவ இருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் நோக்கமாக வச்சுட்டு அங்கே வச்சு கவலைப்பட்டுனா என்னதுக்கு இப்போ மருத்துவ பார்க்க போகல. அங்கே ரோட்டில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியெல்லாம் சரியாக அப்படி மருத்துவனாங்க. ஸோ அதை நோக்கமாக வச்சு நான் செஞ்சேன். எப்போனா இப்போ அங்கே ஆக்கள் இப்போ அந்த என்னென்னா இந்த டைம்னா பேப்பர் அந்த எக்ஸாம் பேப்பர் டைம் வந்து, ஸோ அதுக்கு அங்கே இருக்கிறாங்கிற வாப்பா இருக்கிறாங்க. அங்கேருந்து சரியா வரக்கல அங்கே வரையலை, இங்கே பார்க்க விடல போலீஸ்காராக அந்த மாதிரி நிரம்பி தண்ணி உடையலை. ஸோ அதை நோக்கமாக நான் என்ன செஞ்சேன்னா, இப்போ மாவட்டப்பள்ளியில் இப்போ வெள்ளம் நிரம்பி நிற்கினா அது பாலம் தானாகவே உயரும். ஸோ அதால் நம்ம அதுக்கு மேலே பிரயாணம் செய்யலாம். ஸோ அதை நான் செஞ்சேன். அதுக்கு பிறகு தான் இந்த கண்டுபிடிப்பு நான் செஞ்சிருக்கேன். இவ்வாறு உங்களுடைய கண்டுபிடிப்பு துறை சிறிதாக சென்று கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்திலே ஒரு கண்டுபிடிப்பை அல்லது ஒரு புதிய ஒரு விடயத்தை உருவாக்குவது என்று சொன்னால் அதற்கான மூலப்பொருட்களை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதை பணம் கொடுத்து வாங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் இலவசமாக எடுக்க வேண்டும். அவற்றை பெறுவதற்கென்று பல முறைகள் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய கண்டுபிடிப்பு துறைக்கு சென்ற போது எவ்வாறு மூலப்பொருட்களை, அதாவது அந்த கண்டுபிடிப்புக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் எவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? எதுபோக்கு நான் பல
நாடங்கதை வெளியே போயிருக்கேன். பல கழிவுப் பொருட்கள் அதிகமாக நான் செஞ்சிருக்கேன். இது வந்து கழிவுப் பொருட்களை செஞ்சு கார்ட்போர்டு இந்த பல சாமான்களை கழிவுப் பொருட்களை செஞ்சிருக்கேன். அங்கே சில சொந்தக்கார அஸ்மீராங்கல்ல எங்கேனாலும் போய் அப்படி லேப்டாப்ல இருக்கிற பெட்டியை தாங்க, ஃபேனை தாங்க, கூலிங் சிஸ்டத்தை தாங்க, அப்படி ஒவ்வொரு ஆக்களில் பல தேவையில்லாத பொருட்களை வச்சு தான் பல சாமான் ப்ரொஜெக்ட் செஞ்சிருக்கேன். தேவையற்ற பொருட்களை வைத்து தேவையான பொருளை உருவாக்கி இருக்கிறீர்கள். சந்தோஷம். இருந்தாலும் கூட ஆசிஃப், இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இது பாடசாலை மாணவர்களுக்கென்று பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்ட போட்டியா இது? ஆமாம். இல்ல எல்லாருமே கலந்து கொள்ளலாம். 6ஆம் ஆண்டுல இருந்து 12ஆம் ஆண்டு வரைக்கும் எல்லாருமே இந்த போட்டியில கலந்து கொள்ளலாம். அதில் நீங்களும் இந்த போட்டியிலே விண்ணப்பித்திருந்தீர்கள். எனவே இந்த போட்டி தொடர்பான ஒரு விளக்கத்தை எங்களுடைய நேர்களுக்கு வழங்க முடியும். அந்த போட்டியினுடைய பெயர் எதுவாக இருக்கிறது? அந்த போட்டியோட பேர் வந்து ரோபோட்டிக் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கூல். இந்த போட்டி அது சில்ட்ரன்ஸுக்காக, இந்த பாடசாலை மாணவர்களுக்காக இந்த போட்டியை வச்சு ஒவ்வொரு வருஷமும் இந்த போட்டி நடக்கும். இது அதை நோக்கமாச்சு இந்த கண்ணாடிக்கு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த போட்டிகளே நீங்கள் உங்களுக்கு இருக்கிற உங்களால் முடியுமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நீங்கள் அவற்றை ஆரம்பத்தில் இந்த போட்டி தேசிய இறுதியில் நடைபெறுமா அல்லது பாடசாலை மட்டத்தில் இருந்து ஆரம்பிக்குமா? பாடசாலை மட்டத்துக்கு போறவோ அப்படியோ இந்த இது ஜோனல் வலய மட்டத்திலே மட்டம், அது போறவோ மாகாண மட்டம், அது போற தேசிய மட்டம், இடையிலே மாவட்ட மட்டத்தில் இந்த போட்டி நடைபெற்றிருந்ததா? மாவட்ட மட்டத்திலும் அதுல முதலாம் மதம் 10, அது பிறகு மாகாண மட்டத்துக்கு போனேன், அதுலயே ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சு நெக்ஸ்ட் தேசிய மட்டத்துக்கு போயிருந்தேன், அதுல 4வது பெற்று. இன்று நீங்கள் தேசிய மட்டத்துக்கு இந்த கண்டுபிடிப்பை கொண்டு போய் இந்த கண்டுபிடிப்பு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கண்டுபிடிப்பாக இருக்கிறது இல்லையா? இருந்தாலும் கூட இந்த கண்டுபிடிப்பை பொறுத்தவரையிலே இந்த கண்டுபிடிப்பு என்ன செய்ய போகிறது, இந்த கண்டுபிடிப்பு மூலம் நீங்கள் மக்களுக்கு சொல்ல வருகின்ற விடயம் இதுவாக இருக்கிறது என்பது பற்றி இந்த கண்டுபிடிப்பை இயக்கி காட்ட முடியுமா? செய்ய முடியும். எங்களுடைய நேர்களுக்காக வேண்டி இந்த கண்டுபிடிப்பு தொடர்பான விளக்கம், அதே போல் இந்த கண்டுபிடிப்பினுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்க போகிறது என்பதை நீங்கள் இயக்கி காட்டுவீர்களா? செல்றேன். இதை பற்றி என்ன விளக்கம் செல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 வயசான ஆளிகள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் சொல்லுவாங்க, நோயாளி சொல்லுவாங்க, இப்போ அவளை குணமாக்குறதுக்கு டேப்லெட் அதில் மருந்து விடுவோம். அப்போ அவர் குணமாக எடுக்கல, அது பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லுவாங்க, இந்த குளிச்ச காலத்தில் எடுங்க, இதை பகலைக்குதுங்க, இதை இறைக்குதுங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம டேப்லெட் போட்டு வச்சுப்போம், பகலைக்கு இரவுக்கு போட்டு வச்சுப்போம். ஆனால் நம்ம இப்போ அந்த வயசான ஆளுக்கு ஞாபகம் வருது இருக்கும். வயசான ஆள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஞாபகம் வருது காணப்படும். இப்போ அவரை நம்ம கேர் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் கேர் பண்ண மாதிரி எனக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு, நமக்கு பல வேலை இருக்குது, அந்த மகள் வேலை இல்லை வேலை இருக்குது. ஸோ நம்ம வேலைக்கு நம்ம வேற எங்கேயாச்சும் போகிறோம்னா விட்டு போட்டு போனோம்னா அவங்க டேப்லெட் எடுக்கலாது பாரி பிரச்சனை கூட உண்டாயிருவாங்க. நோய் அப்படியே உரத்துக்கு கொண்டு போகும், தாழ்வதியாக சரியா, அதை நோக்கமாக கொண்டு அந்த இதை செஞ்சுக்கணும். இது என்ன செய்யும்னா உதாரணத்துக்கு இப்போ ஸ்பீக்கரில் செல்லும் டைம் எடுக்கணும். இப்போ டேப்லெட் எடுக்க டைம்னா ஸ்பீக்கரில் செல்லும் ப்ளீஸ் டேக் யுவர் டேப்லெட். அதில் தமிழாக்களுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய டேப்லெட்டை தயவு செய்துங்கன்னா ஒரு தடவை செல்லும், 2 தடவை செல்லும், 3 தடவை செல்லும். ஆள் வரல, எடுக்க வரலன்னா அவர் மகள் இல்லாட்டி அவர் இல்லை அவரை கேர் பண்ணுற ஆளுக்கு கோலும் போகும், மெசேஜும் போகும். அதால் நம்ம மாற்று வழி நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வரேன், அவருக்கு தெரியா மார்னிங்குக்குரிய எடுக்கிறியா, பகலைக்குரிய எடுக்கிற, இறைக்குரிய எடுக்கிறேன்னு தெரியா. பக்கத்தில் வந்தால் காலத்தாலனா காலத்தாலக்குரிய மாதிரி தான் துறை வரும், பகல்னா பகல், இரவுனா இரவு, அது மாதிரி தான் அப்படி என்று சொன்னால் விளங்கவில்லை. இல்லை இப்போ அவர் பக்கத்தில் டேப்லெட் எடுக்க வாராரு, டைம் ஆகிடுச்சு ஸ்பீக்கரில் செல்லுது, அப்போ டேப்லெட் எடுக்க வாராருன்னா சென்சார் பார்த்துக்கிறீங்க பாரா போகிறாங்க. வந்தாருன்னா மார்னிங் டேப்லெட் எடுக்க டைம் வருந்தானே. ஸோ அந்த மார்னிங் டைமில் மார்னிங்குங்கிறது தானாகவே ஓப்பன் ஆகும், பகலில் தானே ஓப்பன் ஆகும், மற்ற லோக் ஆயிரும், க்ளோஸ் ஆகிருக்கும். மறாயி பகல்னா பகலைக்குரிய மட்டும் துறவரும், மற்றெல்லாம் க்ளோஸ் ஆயிரும். இரவைக்குரிய மட்டும் தான் ஓப்பன் ஆகும், மற்றெல்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு எத்தனை டேப்லெட் இருக்கும்னு பார்ப்போம். இப்போ நிறைய சிலாக்கள் தெரியாமல் 10 டேப்லெட் 15 டேப்லெட் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு எத்தனை டேப்லெட் இருக்குது அந்த டிஸ்பிளேல நாங்கள் காட்டி வச்சுக்கோம், 1, 1.5, 2 சொல்லி போட்டு காட்டி வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேலே டைம், அதாவது டைம் இப்போ என்ன போகுதோ கிளாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ டேப்லெட் பாதுகாக்கும், அதான் முக்கியமான விஷயம், பாதுகாக்கும். ஸோ அதுக்கு நான் கூலிங் சிஸ்டம் வச்சுக்கேன். அதில் உங்களுக்கு நம்ம எப்பயுமே நம்ம இந்த இல்லை நம்ம எவ்வளோ நாளைக்கு போகிற வந்தாலும் டேப்லெட் பாதுகாப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் என்று சொன்னால் ஒரு நாளைக்குரிய டேப்லெட் மட்டும் அதற்குள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மாதத்துக்குரிய டேப்லெட்டையும் வைக்க முடியும். நம்ம இப்போ நம்ம வச்சு போட்டோம், நம்ம பேசுகிறோம் வேற ஊருக்கு வெளி ஊருக்கு நம்ம ஒரு வரலமே போகிறோம், 3 நாளைக்கு போகிறோம், அப்படி வருவோம். ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஏசி மாதிரி ஃபிட் பண்ணிக்கோம் கூலிங் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு
இப்போ ப்ளூ கலர் யூவி லைட் இருக்கு. இல்லை யூவி லைட் என்னதுக்குன்னா இப்போ பூச்சி புழுக்கள் கிருமிகள் அந்த யூவி லைட்டுக்கு விரும்பாது. ஸோ அது வேற எங்கே வச்சு போயிட்டு அந்த யூவி லைட்டுக்கு வராது. ஸோ அதான் யூவி லைட் வச்சுக்கேன், ப்ளூ கலர் லைட் யூவி லைட். இதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒருவர் 5 மாத்திரைகள் உண்ண வேண்டும், 5 டேப்லெட் சாப்பிட வேண்டும் இருந்தால் நீங்கள் சொல்வதை போல காலையிலே 5 டேப்லெட் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் 5 டேப்லெட்டையும் இவ்வாறு அடையாளம் காட்டி கொடுக்கும். இப்போ டிஸ்பிளேல காட்டுஞ்சிரி அதில் முன்னுக்கு 3 பாக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம பெனடோல் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டா 3 நம்ம வைக்கலாம், 1 2 3 வைக்கும். அப்போ டிஸ்பிளேல அது 1 1 2னா அப்போ நம்ம காலத்தை பெனடோல் இதுக்கு 1 அதில் 1 மற்ற டேப்லெட்ல 2 அப்படி எடுத்து நம்ம அது போகிற நெக்ஸ்ட் தண்ணி இலகுவாது. இப்போ எல்லாமே ஸ்மார்ட் ஆகிடுது. இப்போ அதில் எல்லாம் ஸ்மார்ட்டாக வருது. ஸோ அதில் இதே ஒரு ஸ்மார்ட்டான விதமாக தன் சென்சர் டேப் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம கையை வச்ச இந்த கப்பை வச்சோம்னா தண்ணி வர மாதிரி சிஸ்டம் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக் நம்ம ஒன் பண்ண தேவையில்ல, வச்சா தண்ணி வரும். இந்த கண்டுபிடிப்பை பொறுத்தவரையில் இந்த கண்டுபிடிப்பு நேரடியாக மின்சாரம் அதாவது கரண்டில் போட்டு பாவிக்கிற விஷயமா அல்லது ஏதாவது பேட்டரி சிஸ்டத்தில் வச்சுக்கிறீங்களா? கரண்ட்னா இல்லை, கரண்டில் போதலாம். இப்போ கரண்ட்டுக்கு இது கரண்ட் எல்லாம் போயிட்டுன்னா பவர் பேங்க் வச்சுக்கணும். பவர் பேங்க் ஒரு பேட்டரி மாதிரி தான். இப்போ பவர் பேங்க் நான் வச்சுக்கணும். நேரடியாக கரண்ட்லையும் போடலாம். அப்படி கரண்ட் இல்லாத சந்தர்ப்பத்தில் பேட்டரி சிஸ்டமும் இருக்கிறது. இரண்டையும் வைத்து கண்டுபிடித்திருக்கிறீர்கள். எனவே உண்மையிலே இந்த கண்டுபிடிப்பை பொறுத்தவரையில் நீங்கள் ஆரம்பத்திலே பலர் உதவி புரிந்தார்கள் என்று சொன்னீங்களாம், சொல்லுகிறீர்கள். இந்த கண்டுபிடிப்பை நாங்கள் செயற்படுத்துவதற்கு முன்னர் இந்த கண்டுபிடிப்புக்கு என்னென்ன பொருட்களை நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீர்கள்? இதுக்கு இப்போ டைம் ஆகுறதுக்கு ஆர்டிஎஸ் மொடியூல் யூஸ் பண்ணிக்கணும். அந்த மொடியூல் என்ன செய்யணும்னா டைம் கண்ட்ரோல் பண்ணுற அந்த மொடியூல். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கருக்கு மைக் மொடியூல் வச்சுக்கணும். ஸ்பீக்கரில் செல்றதுக்கு இப்போ ப்ளீஸ் டேக் யூ டேப்லெட்னு செல்றதுக்கு. நெக்ஸ்ட்டு சென்சார் யூஸ் பண்ணிக்கணும். சென்சார் இருந்ததுக்குன்னா ஐஆர் சென்சார், அதாவது வாராரா போறாரா அவங்கள பார்க்குறது ஐஆர் சென்சார். டிஸ்பிளே மொடியூல் யூஸ் பண்ணிக்கணும், டிஸ்பிளே பார்க்கறதுக்கு அது பார்க்கறதுக்கு. மறையில் மெயின் கண்ட்ரோலர் ஆகிய ஆர்டினோ யூனோ பிரைன் அந்த ஆர்டினோ யூனோ அதில் நம்ம கோடிங்லேருந்து A to Z வரைக்கும் அதான் எல்லாம் செய்யும். நெக்ஸ்ட்டு கூலிங் சிஸ்டம் வைக்கிறது, பெல்டர் மொடியூல் யூஸ் பண்ணிக்கணும், அது கூலிங் ஆகும். யூவி லைட் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணிக்கணும். இது கோடிங் மூலம் இயக்குறீர்களா? கோடிங் மூலம் இயக்குவதாக இருந்தால் குறிப்பிட்ட ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நீங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். என்ன எப்போ பயன்படுத்துகிறீர்கள்? ஆர்டினோ ஐடி. அந்த ஐடியில் நம்ம அது என்ன மொழினா என்ன ஆர்டினோ சிசிங்கிற அதான் இந்த மொழி சரியா? ஆர்டினோ சிசி இல்லை ஆர்டினோ ட்ராய்ட் அந்த மாதிரி ஃபோனில் இயக்குறதுனா ஆர்டினோ ட்ராய்ட். இதில் என்ன இது பேர்னா C++ங்கிறது தான் அந்த கோடிங்கிற பேர். இப்போ நிறைய ஜாவா இருக்கு, அப்படின்னு நிறைய மொழி இருக்கு. இதுக்கு எழுதுகிற பேர் C++. இந்த கண்டுபிடிப்பை நீங்கள் இந்த போட்டிக்காக உருவாக்கினீர்களா அல்லது அதற்கு முன்னரே இந்த கண்டுபிடிப்பை தயாரித்து வைத்திருந்தீர்களா? இல்லை, போட்டிக்காக மட்டும் இல்லாமல் இல்லை, அந்த போட்டிக்கான விண்ணப்பம் கோருவதற்கு முதலே இந்த கண்டுபிடிப்பை நீங்கள் தயாரித்து விட்டீர்களா? தயாரித்து. இப்போ என்ன இது என்ன பல பேருக்கு எங்கள் வீட்டை உதவி யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த கண்டுபிடிப்பை தயாரிப்பதற்கு எத்தனை மாத காலம் உங்களுக்கு தேவைப்பட்டது? எனக்கு ஒரு 2 கிழமை 3 கிழமை 2 வாரத்துக்குள் இந்த கண்டுபிடிப்பை நீங்கள் தயாரித்து விட்டீர்கள். இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்கல ஒரு 2-3 மாதம் முத்திக்கு இது போகிற சீரனை இப்போ இலவாயிரும். ஸோ அதுக்கு ஒரு 2-3 மாதத்துல 2 கிழமையால செய்யலாம். எனவே நேர்கள் நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற வினாக்களையும் கூட எங்களுடைய இளம் கண்டுபிடிப்பாளர் ஆஸ்ட்ரிப் அவர்களுக்கு நீங்கள் முகநூல் வாயிலாக நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். நாங்கள் அந்த வினாக்களை அவரிடத்திலே கேட்டு அது தொடர்பான தெளிவுகளையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே உண்மைகளை அவர் பேசுகின்ற அந்த பேச்சினுடைய மொழி, அதே போல் அவர் பேசுகின்ற அந்த வழக்காறு உண்மைகளை இனிமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த கண்டுபிடிப்பு என்பதை விட கண்டுபிடிப்பை தான் அந்த கண்டுபிடிப்பாளர் வழங்குகின்ற அந்த விழிப்புணர்வு, அதே போல் அந்த கண்டுபிடிப்பு தொடர்பாக அவர் வழங்குகின்ற கருத்துக்கள் அத்தனையுமே கேட்பதற்கு இனிமையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கேட்பதற்கு இனிமையாக இருந்தால் தான் அந்த கண்டுபிடிப்பு தொடர்பான அறிவு எங்களுக்கு வந்திருக்கும். எனவே உண்மைகளே நானும் சம்பாந்தரே தான், அவரும் சம்பாந்தரே தான். இருந்தாலும் கூட அவர் பேசுகின்ற பேச்சு, அதே போல் அவர் பேசுகின்ற அந்த மொழிநடை என்பது உண்மைகளே ஒரு பேசுவதற்கு இனிமையாகவும் அவருடைய கதையை அந்த கண்டுபிடிப்போடு ஒப்பிட்டு கேட்டுக்கொண்டு இருக்கணும் போல இருக்கிறது. இருந்தாலும் தம்பி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தொடர்ச்சியாக நீங்களும் இந்த கண்டுபிடிப்பு துறையினூடாக பயணிக்க வேண்டும். எனவே நேர்கள் நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற வினாக்களை நீங்கள் எமது முகநூல் பக்கத்தினூடாக கொமான் பேஜுக்கு சென்று நீங்கள் கொமான் மூலம் நீங்கள் தெரிவிக்க முடியும். எனவே நாங்கள் இப்பொழுது இந்த கண்டுபிடிப்பை நாங்கள் இயக்கி காட்டுவோமா எங்களுடைய நேர்களுக்காக வேண்டி? எனவே இயக்கி காட்டுங்கள். இப்போ நான் ஒன் பண்ணுறேன் முடியல.
இப்போ டேப்லெட் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்பீக்கரில் செல்லுது ஒரு தடவை செல்லுது இதை இப்போ 3 டைம் செல்லும். டூ டைம் செல்லுது. இப்போ 3 டைம் செல்லுது. இப்போ ஆல் பர்சன் இப்போ வாராரு இப்போ டேப்லெட் எடுக்க வாராருன்னா ஓப்பன் தான். ஃபஸ்ட்டு மார்னிங் எடுக்கிறதுனா மார்னிங் ஒரே ஓப்பன் தான். நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ மெசேஜ் வரும், ப்ளீஸ் டேக் யுவர் டேப்லெட். இப்போ டேப்லெட் வந்து ப்ளீஸ் டேக் யுவர் டேப்லெட். இங்கே மெசேஜ் வந்து இப்போ டேப்லெட் எடுத்தாச்சுன்னு சொல்லி போது இப்போ பகாலைக்குரிய செல்லுது. இப்போ ஒரு தடவை செல்லுது. இப்போ பார்ப்போம் டேப்லெட் எடுக்கலன்னா இப்போ அங்கே காலும் வரும் மெசேஜும் வரும். குறிப்பிட்ட நேரத்தில் தொலைபேசி அழைப்பு வரும். இப்போ மெசேஜ் வந்து நான் கால் வந்து நெக்ஸ்ட்டு அதெல்லாம் நம்ம மாற்று வழி நம்ம செய்யலாம். இது நமக்கு மட்டுமில்லை, இருக்கு பல பேருக்கு 2-3 பேர். இப்பொழுது உங்களுடைய சென்சர் சிஸ்டத்தில் இருந்து தொலைபேசிக்கு அழைப்பு வருகிறது. இவன் நைட்டுக்குரிய செல்லுது ஒரு தடவை செல்லுது. இப்போ நம்ம டேப்லெட் எடுத்தாச்சுன்னா இப்போ தண்ணி எடுக்கும். தண்ணிக்காக நான் இப்போ சென்சர் டேப் வச்சுக்கேன். தண்ணி வரும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது இல்லையா? நீர் வருகிறது, ஒரு சிறிய கண்டுபிடிப்பு. இப்போ நம்ம தண்ணியை நம்ம வேறு எங்கேயாச்சும் இப்போ அங்கே ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம இங்கே தண்ணி எடுக்கலாம். இப்போ டேப்லெட் எடுக்கலாம் சொல்லி போகுது. இப்போ இரவைக்குரிய எடுக்கலாம் சொல்லி கோல் வருது. கோலை ஆன்சர் பண்ண முடியுமா? இல்லை நமக்கு இப்போ நம்ம விளங்கும் தானே. இப்போ கோல் வார ஏதோ ஒரு விளக்கம் சொல்லி போது நம்ம ஸ்மார்ட் மெடிசின் போதும் 15 வெஜ். இப்போ கோல் வந்தால் நமக்கு விளங்கும். அப்போ ஆள் டேப்லெட் எடுக்கல. இப்போ 1 பண்ணி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. ஸோ அதனால் நமக்கு கோல் வந்தால் நமக்கு வழங்கிக்கணும். அப்போ ஆள் எடுக்கல வழங்க இல்லை. அவரை கவனித்து கொண்டிருக்கிறவர், அவர் தொடர்பாக கேரிங்கில் இருக்கிறவருக்கு அந்த தொலைபேசி அழைப்பு போகும் இல்லையா? அவர் அந்த பக்கத்தில் இருக்கிறவருக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் டேப்லெட்டை எடுத்துக்கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லுவார். அவ்வாறான சிஸ்டத்திலே வைத்திருக்கிறீர்கள். எனவே இப்பொழுது நீரையும் எடுத்து விட்டார், தண்ணி டேப்லெட்டையும் எடுத்து விட்டார், அவருடைய மருந்தை பெற்றுக்கொண்டு விட்டார். எனவே இந்த வேலைக்கு தான் இந்த கண்டுபிடிப்பு செய்கிறது. இதை இப்போ பழுதான விளக்கம் இல்லை. இப்போ எப்பயுமே வேலை செஞ்சு வந்து நமக்கு எப்போ ஞாபகம் மருதி உண்டாகாது அப்படின்னா அந்த கண்டுபிடிப்பு பழுதே ஆகாது. இல்லை, பழைய சிஸ்டம் செஞ்சு ஒதுக்கலாம். பழுதாகாதபடி சிஸ்டத்தை செய்து கொள்ளலாம். இப்போ அஸ்ரீஃப், இதை பொறுத்தவரையில் இதில் இன்னும் மறுபடியும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இதனை சாதாரணமாக கண்டுபிடித்து வைத்திருக்கிறீர்கள். இதற்கான உற்பத்தி செலவு எவ்வளவு ரூபா? இப்போ 15,000 ரூபாய்க்கிட்ட சம்திங் கிடைச்சிக்கு. 15,000 ரூபாய் கிட்ட செலவு உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது கொமாண்ட் மூலம் ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்காக வந்திருக்கிறது. எம்டி அஸ்மீர் முகமது தம்பி அவர்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இதனை தயாரித்து தர முடியுமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். தயாரித்து கொடுக்கலாம். தேவையான எந்த மாதிரி தேவை, எந்த மாதிரி எங்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மோடிஃபை பண்ணி நாங்கள் கொடுக்கலாம். எப்படி இதனை மோடிஃபை பண்ணுவீங்க? தயாரித்து கொடுப்போம். இப்போ சில ஆக்கள் நம்பரை மாற்றணும், சில ஆக்களுக்கு இந்த கூலிங் சிஸ்டம் தேவையில்லை, அப்படி தேவையான இப்போ ப்ரைஸ் மணிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது ஷ்ரீஃப். இதை நீங்கள் தயாரித்து கொடுக்க போகிறீர்கள். தயாரித்து சாதாரணமாக கொடுக்க முடியுமா? இது மருந்து சம்பந்தப்பட்ட விடயம், அதனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. இதற்கென்று காப்புறுதி எடுக்க வேண்டும், இதற்கென்று அனுமதி பத்திரம் பெற வேண்டும். இதற்கான அனுமதி பத்திரத்துக்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்களா? தேரிக்கு இப்போ அனுமதி பத்திரம் எனக்கு இதுக்கு நம்பர் கிடைச்சிது. நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் காப்புரிமையும் கிடைச்சிடும். ஸோ அதில் நான் செஞ்சுங்கிறதுக்கான அடையாளம் கிடைத்திடும். அதற்கு பிறகு நீங்கள் தயாரித்து கொடுக்கலாம். எனவே உங்களுடைய பாடசாலை கல்வியோடு இணைத்து தொடர்ச்சியாக இந்த துறைகளை பயணிப்பதிலே நீங்கள் விருப்பமாக இருக்கிறீர்களா?
விருப்பமாக இருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஆமாம். இந்த கண்டுபிடிப்போடு உங்களுடைய அந்த கண்டுபிடிப்பினுடைய செயற்பாடு, கண்டுபிடிப்பினுடைய துறை நிறுத்தப்பட போகிறதா, அல்லது இதற்கு பிறகும் நீங்கள் இன்னும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க போகிறீர்களா? இன்னும் நான் பல கண்டுபிடிப்பை யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த பல எல்லாத்தையுமே செய்வேன். அந்த யோசனைகள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ பல இப்போ என்ன செஞ்சு வச்சுக்கன்னா, இப்போ அதுக்கு இப்போ நம்ம மேலுக்கு இதாக ஹீட் ஆகும். இப்போ எல்லாருக்குமே வீட்டு இருக்கிற நேரம் இல்லை, ஹீட் ஆகுது. இப்போ மேலுக்கு இப்போ நம்ம கூரை வச்சுருப்போம். கூரைக்கு நம்ம சிஸ்டம் வைத்து வச்சுருப்போம்னா மேலுக்கு தண்ணி ஓடுற மாதிரி எதாவது வச்சுருப்போம் தானே. இப்போ நம்ம ஒன் பண்ணால் எப்பயுமே வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறது. இப்போ ஒன் பண்ணால் தண்ணி வேஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ இந்த கடையை உடைய பார்க்கலாம், ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கலாம். இல்லை தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகி ரோட்டில் ஓடிக்கொண்டே போகுது. ஸோ அதை நோக்கமாக கொண்டு என்ன செய்யணும்னா, இப்போ ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுதுன்னா தானே ஒன்றாகும், கூலாகுது. இப்போ கொஞ்ச நேரத்தை பார்க்கணும், கூலாகுது, நமக்கு நல்ல ஃப்ரீ ஆகுதுன்னா தானே ஆஃப் ஆகும். ஸோ அது தண்ணி இருக்குதானே, தண்ணி ரீசைக்கிள். இப்போ சும்மா தண்ணி அங்கே எடுக்காமலுக்கு தண்ணியை போட்டு வைக்க திருப்பி 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 ரீசைக்கிள் செஞ்சு கொண்டே இருக்குது. இது நான் ஐடியா இந்த இதுக்கு தான் இது செய்வேன். கட்டாயம், நிச்சயமாக உங்களுடைய செயற்பாடு தொடர வேண்டும். நாங்கள் எனவே உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் வருகை தந்து அதே போல் இந்த நிகழ்ச்சியினூடாக அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். எனவே ஏராளமானவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை தன்னுடைய பெற்றோர்களை சரியாக உரிய நேரத்துக்கு கவனிக்க முடியவில்லை என்கிற பிரச்சனைகளாம் இருக்கிறது. கவனிக்க முடியவில்லை என்று சொல்வதை விட அவர்களுடைய கண்காணிப்பில் இருந்தாலும் கூட உரிய நேரத்திற்கு அந்த உரிய பங்களிப்பை செய்வதிலே எங்களுடைய சகோதரர்கள் சில தவறுகளை விடுகிறார்கள். இருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். தாய் தந்தைய கிடைச்ச ஒரு சொத்து அவங்களே நம்ம விட்டு கொடுக்க போறோம். ஸோ அதை நோக்கமாக வந்து அவங்கள நம்ம விட்டு கொடுக்க போறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் இந்த வேலைக்கு போறாங்களுக்கு. நிச்சயமாக தரம் 10 படிக்கிறீர்கள், இடையிடையே சில தத்துவங்களை ஞாபகப்படுத்துகிறீர்கள். சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் அஷ்ரஃப், நாங்கள் எமது நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருவோம். எமது நிகழ்ச்சியினுடைய நேரமும் நிறைவுக்கு வருகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை எவ்வாறு விளங்கிக் கொள்கிறீர்கள்? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு இந்த இது வரைக்கும் ஒருத்தரம் எனக்கு வந்து இல்லை, இந்த மாதிரி விஷயம் வளர்ந்து முதல்ல நீங்கள் வந்திருக்கீங்க. எனக்கு நன்றியை தெரிவித்து கொண்டுறேன். எனக்கு செஞ்சதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்ட்ட வார இந்த மாதிரிலாம் எங்களிடத்திலே வருவது என்று சொல்வதை விட ஒரு ஊடகம் வாயிலாக ஒரு நேர்காணல் நிகழ்ச்சிகளை முதலாவது தடவையாக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிச்சயமாக, கட்டாயம். என்றும் எமது மாணவ சமூகம் மாத்திரமில்லாமல் சமாந்துரை கடந்து அகில இலங்கை இறுதியில் இருக்கின்ற ஆளுமைகளை வளர்ப்பதில் எமது பங்களிப்பு தனித்துவமாக இருக்கும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கலை என்பது ஒரு வரம், வரத்தை தந்தவன் இறைவன், இறைவனுக்கு நன்றி செலுத்துவது எமது கடமை. அந்த கடமைகளை நாங்கள் எந்த விதமான குறையும் இல்லாமல் செலுத்துவோம் என்பதில் எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் நீங்கள் எமது டேலண்ட் பிளஸ் டிவிக்கு ஆதரவு வழங்குங்கள். உங்களோடு பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே எமது நிகழ்ச்சியினுடைய நேரம் நிறைவுக்கு வரப்போகிறது. அஷ்ரஃப், இறுதியாக எங்களுடைய நேயர்களுக்கு அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஏதாவது விடயத்தை சொல்ல விரும்புகிறீர்களா? இது நான் பாஷால மாணவன். இப்போ இதை மட்டும் இல்லாமலுக்கு படிப்பு நம்ம நாட்டில் படிப்பு இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே போகலாம். படிப்பு ஃபர்ஸ்ட்டு, 2 நம்ம ஃப்ரீயான நேரத்தில் இதை செஞ்சு வரலாம். இப்போ பல பேர் தேவையில்லாத போதை பொருள் அது போகிறத விட இதுக்கு நம்ம நம்ம யூஸ் பண்ணோம்னா பல இது கிடைக்கும். பல பேர் கட்ட வழியில் போகவங்களுக்கு இந்த அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நமக்கு விருப்பங்கிறத தரும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அவ்வளோ பழகிக்கான். இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. ஸோ இதை திறமை பல பேருக்கு விளையாட்டு இருக்கிறது, பல பேருக்கு கவிதை இருக்கிறது, பல பேருக்கு அவங்கிற ஃபர்ஸ்ட் திறமையை கண்டுபிடிக்கும். அதுக்கு பின்னால் ஓடும். அதோடு சேர்த்து நம்ம படிப்பையும் கொண்டு வரோம், நம்ம பெரிய இடத்துக்கு நம்ம போயிருக்கலாம். இந்த கண்டுபிடிப்புகளை சமாந்திரிலிருந்து நீங்கள் மாத்திரம்தான் அந்த கண்டுபிடிப்புக்காக வேண்டி சென்றிருந்தீர்களா, அல்லது உங்களோடு இணைந்து ஏனைய பாடசாலையினுடைய மாணவர்கள் வந்திருந்தார்களா? இல்லை, சமாந்திரையிலேருந்து தேசிய மதத்துக்கு போகிறதுக்கு 3 பேர் வந்திருந்தாங்க. ஒன்று நான், இந்த அஃபாம்ங்கிறது மாதிரி அல்மரிஜான்லேருந்து ஒரு பொம்பளை ஒரு ஆள் வந்திருந்தாங்க. நாங்கள் 3 பேருமே இதுக்கு போனோம். அதில் எனக்கு 4வது பிளேஸ், மர அஃபாம்ங்கிறவருக்கு 11, மர அந்த பிள்ளைக்கு 7வது பிளேஸ் கிடைக்கி. நாங்கள் 3 பேருமே இதில் மெரிட் பாஸ் பண்ணிக்கிறோம். நிச்சயமாக. எனவே 3 சமாதுரையினுடைய மாணவர்களுக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வருகின்ற காலங்களில் நாங்கள் உங்களை மனைத்து உங்களுடைய கண்டுபிடிப்பு தொடர்பாகவும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்துங்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற திறமையை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்கள். உங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்கின்ற செய்தியோடு
நாங்களும் விடைபெற காத்திருக்கிறோம். எனவே அதற்கிடையிலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைய நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்திருந்த அஷ்ரஃப் உங்களுக்கு நாங்கள் ஏற்பாட்டுக்குழு சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நீங்கள் இந்த துறையினூடாக பயணிக்க வேண்டும். அதனோடு இணைத்து உங்களுடைய கல்வியையும் நீங்கள் கைகூடாது கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்ல நாங்களும் விரும்புகின்றோம். எனவே எங்களுடைய பெற்றோர்கள், அதே போல் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பாடசாலையினுடைய சமூகம், அதிலும் குறிப்பாக உண்மையிலே உங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் உண்மையிலே மாணவர்களை என்றும் ஊக்கப்படுத்தக்கூடியவர். நான் நினைக்கிறேன் இந்த கண்டுபிடிப்பு தொடர்பிலும் அவர் உங்களுக்கு மும்முரமாக செயற்பட்டிருப்பார் என்று நம்புகின்றேன். அந்த அடிப்படையிலே அஷேக் ARM ஒய்ஸ் நலிமி அவர்களுக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு உயர்குற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நானும் விடைபெறப் போகிறேன். எனவே தொடர்ந்தும் எமது சிறப்பு நிகழ்ச்சிகள் அவ்வப்போது வழங்குவோம் நாங்கள். எனவே அத்தனை திறமைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு நாம் உங்களோடு பயணிக்க தாராக இருக்கிறோம் என்கின்ற செய்தியை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷகரமான வெற்றிகரமான நாளாக மலர இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.